بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய பாடம் கல்கலாவுடைய பாடம். கல்கலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் 5. காஃப், துவா, பா, ஜீம், தால். திரும்ப நான் சொல்கிறேன். காஃப், துவா, பா, ஜீம், தால். இந்த எழுத்துக்களை ஞாபகத்தில் வைப்பதற்காக வேண்டி சுருக்கமாக அதை குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. எப்படி? குத்துபு ஜத்து. காஃப், தோபா, குத்துபு, ஜீம், தால், ஜத்து. குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ கல்கலாவுடைய சட்டத்தை பார்ப்போம். கல்கலா எழுத்துக்கள் மேல் சுக்குன் வந்தால் அந்த எழுத்து சப்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதாவது எந்த கல்கலா எழுத்து மேலே சுக்குன் வந்திருக்குதோ அந்த எழுத்து சத்தத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கவனிச்சிங்க. இங்கே கல்கலா எழுத்தை மட்டும் ஊதா கலரில் காமிச்சிக்கிறோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தெந்த எழுத்தெல்லாம் ஊதா கலர் போடப்பட்டுள்ளதோ அது கல்கலாவுடைய எழுத்து. அந்த எழுத்து சத்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம்? தனியாக பிரித்து காமிக்கிறோம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை பாருங்கள். இப்போ இங்கே அலீஃப்க்கு ஜபர் போட்டிருக்கு, காஃப்க்கு சுக்குன் போட்டிருக்கு. அதில் காஃப் கல்கலாவுடைய எழுத்து. அப்போ எப்படி ஓதணும்னா அக்கு, எப்படி அக்குன்னு ஓதணும். அந்த காஃப் சத்தத்தை வெளிப்படுத்தி ஓதணும். ஏன்னா காஃப் கல்கலா எழுத்து. அடுத்து பாருங்க, அத்து, அபு, அஜி, அது. ரெண்டாவது வரி பாருங்க, பக்கு, லத்து, வபு, ஜஜு, ஃபது. மூணாவது வரி, மிக்கு, நித்து, சிபு, திஜு, ரிது. கடைசி வரி, ஜுக்கு, ஃபுத்து, குபு, ரிஜி, நுது. அடுத்த பயிற்சியை கவனிங்க. நான் ஓத என் பின்னால் ஓதிட்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கவனிங்க. இது யஜ்அல், லகத், ஹலக்னா. ரெண்டாவது வரி, மீசாக், மத்லூப், முஹீத், அப்தர், இகாப், அஜிர், அஹத், மிக்தார், பஹீஜ்.